ஒரு 3 பேரோட அக்கௌண்ட்ல பெரிய அளவுல தொகை வந்திருக்கு. அது பெரிய அளவு தொகை என்னன்னா, ஒருத்தர் வந்து 1,40,00,000 ஒரு தொகை இருக்கு, ஒருத்தருக்கு 41 ஒரு தொகை இருக்கு, அப்புறம் 29 ஒரு தொகை. இது மாதிரி வந்து விதவிதமான தொகைகள் பரிமாறப்பட்டிருக்கு, உள்ள வந்திருக்கு. அதை பற்றி காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பற்றிய மேற்படி விசாரணை தொடர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனா 5,000 பக்கங்கள் கொண்ட அந்த விசாரணை அறிக்கையில் அதை பற்றி இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்முடைய தோழர்கள் தான் தயவு செஞ்சு அதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு வகையில காவல்துறைக்கும் இல்ல இப்ப இந்த படுகொலைக்கும் நிகழ்ந்ததுக்குமான இல்ல எது உண்மை எது உண்மை இல்லை, இல்ல இதுல குறைந்தபட்ச உண்மைகளை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட அறிக்கையாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை நம்முடைய தோழர்கள் அவங்களுக்கும் இருந்ததுன்னா டெஃபினட்டா நம்ம இதை ரீஅப்டேட் பண்ணி திரும்ப மறுவிசாரணைக்கு உட்படுத்தி சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் யாரும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சம்பந்தமே இல்லாம சிசிங் சாகர் ஏன் சாகணும்னு தெரியல, ஏன் என்கவுண்டர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படி என்கவுண்டர் பண்ணப்பட்டு சிசிங் சாகர் அவர் என்கவுண்டர் பண்ணப்படுறாரு. அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்டு அந்த கொலைக்கும் அந்த என்கவுண்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலை நிகழ்ந்த உடனே முதல்ல பேர் சிசிங் சாகர் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேர் அடிப்பட்டது. ஆனா சிசிங் ராஜா ஸோ அப்படி ஒரு பேர் உள்ள வருது. ஆனா அவர் படுகொலை செய்யப்படுறாரு. அண்ட் இந்த என்கவுண்டர் உண்மையிலேயே இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட என்கவுண்டரா இல்ல கொலைக்கு சம்பந்தப்படாத என்கவுண்டரா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப சிசிங் ராஜா ஏன் நகரத்துக்குள்ள வராரு, யாரை எல்லாம் சந்திக்கிறாரு, அவருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் அவர் படுகொலை செய்யப்படுறாரு, அவர் படுகொலை செய்யப்படுவதன் மூலமாக என்ன இங்க நடந்திருக்கலாம், அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்ற சந்தேகம் எழாமல் இல்லை. அந்த சந்தேகத்திற்கு இங்க இருக்கிற காவல்துறை பதில் சொல்லியே ஆக வேண்டும். இது எங்களுடைய உரிமை. இதை நீங்க உதாசனப்படுத்தவே முடியாது. எங்களுடைய அடிப்படை உரிமை. நாங்கள் இழந்திருக்கிறோம் எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன் நாங்கள் இழந்திருக்கிறோம். ஸோ இதில் காவல்துறை ஃபர்ஸ்ட் சந்திக்கிறப்ப அவங்க சொன்னாங்க வெல் ஸ்கிரிப்டட் மர்டர் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆற்காடு சுரேஷனுடைய அவரை படுகொலை செஞ்சதுக்காக செய்யப்பட்டதா ஒரு திட்டத்தை கூட்டி இது செஞ்சு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய விசாரணை வளையம் வந்தது. அதில் நிறைய பேர் நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், நிறைய பேர் விசாரிச்சாங்க. அந்த விசாரிச்சதில் ஸோ இது இப்போ வந்திருக்கிறது நமக்கு நம்முடைய இப்ப நம்ம தோழர்களுடைய வார்த்தைகள் எல்லாருமே இருக்காங்க, அங்க இருக்காங்க, நிறைய பேர் எல்லாருக்குமே தெரியும் என்ன